கரப்பான் பூச்சி தன் தொகுதிக்கு என்ன செய்தது? ஒண்ணும் பண்ணல. கடந்த 2011 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜமக்காலத்தில் வடிகட்டிய ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி இருக்கட்டும், பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தனது சொந்த தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றினாரா என பார்த்தாலே அவர் சொன்ன பொய் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அப்படி எடப்பாடியில் நடந்த கிராம சபை கூட்டம் அந்த பொய்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் ஜவுளி பூங்கா, நெருஞ்சிப்பேட்டையில் காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம், கொங்கணாபுரத்தில் தொழிற்பேட்டை, மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் பயன்பாடு, எடப்பாடி அரசு மருத்துவமனை மேம்பாடு, கொங்கணாபுரம் கூட்டுறவு வங்கி விவகாரம், மின்மயானங்கள், தேங்காய், பருத்தி, மரவள்ளி கிழங்கு ஆகியவற்றிற்கு ஆதார விலை, பொதுக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம், நிலக்கடலை விவசாயிகளுக்கு தனி கூட்டுறவு சங்கம், இவையெல்லாம் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் நிறைவேற்றுவதற்காக அளித்த வாக்குறுதிகள். ஆனால் இவற்றில் ஒன்றை கூட அவர் நிறைவேற்றவில்லை என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் குற்றம் சாட்டினர். மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் கரப்பான் பூச்சி போல ஊர்ந்து சென்று பதவி பெற்றவர் பழனிசாமி என்பது 100% நிரூபணமாகியுள்ளது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.